அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கவிருக்கிற கான்செப்ட் மெஷர்ஸ் ஆஃப் டைம், கால அளவைகள். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில கேள்விகள், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னு பாருங்க. ஹவு லாங் டு யூ டேக் டு ரன் 100 மீட்டர்? ஒரு 100 மீட்டர் ஓடணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்க முடியும்? அடுத்தது, what is the time taken for a cup of rice to be cooked? ஒரு கப் ஆஃப் ரைஸ் பார்த்தீங்கன்னா அது குக் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? How long do you take to walk 1 கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர் நடப்பதற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வீங்க? What is the cultivation period of groundnut? நிலக்கடலை விளைவிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? நம்ம கேட்ட 4 கேள்விகளும் ஏதோ ஒரு வழியில் நேரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பதிலெலாம் இருக்கும். நேரத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சால்தான் நம்ம இதுக்கான பதிலை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நேரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. இன்றைக்கி யூஸ் பண்ணுற அந்த வாட்சுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னா இல்லை. ஒரு காலத்தில் ஸ்டிக் காஸ்டிங் எ ஷேடோ, ஒரு மணல் மேலே ஒரு ஸ்டிக்கை நிற்க வச்சு இந்த சூரியன் ஒவ்வொரு பிளேஸாக மாற 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 அந்த ஷேடோ இருக்கு இல்லையா, அந்த குச்சி நிழல் குறைய குறைய நேரம் இது ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க நேரத்தை. அதுக்கப்புறம் சன்டயல்ஸ் வித் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் பிளேட்ஸ். சரிங்களா? சூரியனுக்கு கீழே சன்டயல்னு சொல்லி 2 ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல். ஹாரிசான்டல் என்றால் படுத்துட்டு இருக்கிற ஒரு பிளேட்டு, வெர்டிக்கல் என்றால் நின்று கொண்டிருக்கிற பிளேட். இந்த பிளேட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? நேரத்தை கணிக்க ஆரம்பிச்சாங்க. பர்னிங் எ நாட்டட் ரோப், ஒரு கயிறை எரிய விட்டு அதோடைய ஃப்ளேம் வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? இரவு நேரத்தை கணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்தது வாட்டர் கிளாக். மேலே இருக்கிற கோலையிலிருந்து தண்ணி நிரப்பி அது கீழே அந்த கோலையில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அந்த தண்ணி குறைய ரொம்ப அக்யூரேட்டாக இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? நீரை வைத்து கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் சூரிய நிழல் கடிகாரம். சூரியன் நேராக படும்போது இப்போ நீங்கள் நேராக பார்க்கலாம், ஒரு வாட்ச் மாதிரி இருக்குது. அதில் நடுவில் ஒரு டயலுக்கு பதிலாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ரெடி பண்ணிருக்கிறாங்க. சூரிய ஒளி விழ அதுக்குடைய நேரம் என்ன அப்படின்னு கணிக்க ஆரம்பித்தாங்க. இது மட்டுமா அப்படின்னா இல்லை, கேண்டல் மெழுகுவர்த்தியை வைத்து அந்த மெழுகுவர்த்தி எரி எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ எரியுதோ அதை வச்சு மெழுகுவர்த்தி கடிகாரமும் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்தது மணல் கடிகாரம். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இந்த ஸ்ட்ரக்சரை. மணல் ஒரு இதிலிருந்து இன்னொரு இதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குதோ அதை ஒரு நேரமாக அவங்க கணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது எல்லாமே அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய நேரத்தை கணிக்கிறதுக்கான முறைகள்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸ்டடி ஆஃப் டிவைசஸ் தட் ஆர் மெஷரிங் த டைம் இஸ் கால்ட் ஹாரலாஜி. காலத்தை அளக்கும் கடிகாரங்களை பற்றிய படிப்பிற்கு ஹாரலாஜி என்று பெயர். பார்க்குறோம் இல்லைங்களா, இப்படிலாம் பண்ணாங்க, இப்பெல்லாம் நேரத்தை கணிச்சாங்க அப்படின்ட்டு. இது உலகத்தில் வெவ்வேறு இடத்துல நடந்த விஷயங்கள். இது எல்லாத்தையும் பற்றியும் படிக்கிற படிப்பு தான் ஹாரலாஜி அப்படின்னு சொல்லுவோம். அவர் தமிழ் போயட் வேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்ஸ். நமது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்ஸை கணிக்கிறதுல ரொம்ப மேன்மையாக இருந்தாங்க. த தொல்காப்பியம் டீல்ஸ் த பொழுது டைம். தொல்காப்பியம் என்பது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழைய காலத்து ஒரு நூல். அந்த நூலிலேயே பார்த்தீங்கன்னா பொழுது அப்படின்னு, பொழுது என்றால் நேரம், டைம், அதை அப்பயே அது எழுதியிருந்தாங்க. த டிவைடட் அ டே இன்டு 6 மேஜர் டிவிஷன். ஒரு நாளை 6 பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிறு பொழுது அப்படின்னு சொன்னாங்க. A year into 6 major division together called பெரும்பொழுது. எப்படி ஒரு நாளை 6 பகுதியாக பிரித்து சிறு பொழுதுன்னு சொன்னாங்களோ அதே போல் ஒரு வருடத்தை 6 பகுதிகளாக பிரித்து அது பெரும்பொழுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாளிகை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 24 நிமிஷம் இருந்துதாமா. ஒரு நாளிகை அப்படின்னா 24 minutes. 1 மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hourல 2.5 நாளிகை 2.5 நாளிகை இருந்தால் தான் 1 மணி நேரம். அதை ஒரு உரை அப்படின்னு சொன்னாங்க.
ஒரு நாளில் நமக்கு தெரியும் 24 மணி நேரம் இருக்குது. அப்போ எத்தனை நாளிகை இருக்குது ஒரு நாளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாளிகை சேர்ந்தால் ஒரு நாள் அப்படின்றது நம்மளுடைய சங்ககால விஷயத்திலேயோ இல்லை நமது முன்னோர்கள் பின்பற்றிய அந்த ஒரு நாட்களை சொல்லும் முறையாகும். ரீடிங் த டைம், நேரத்தை எப்படி படிக்கலாம் சரிங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு கடிகாரம் நமக்கு தெரியும். அந்த கடிகாரத்தில் கிளியராக போட்டிருக்கும் 12 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் என்ன சொல்லுவோம், கடந்து அல்லது பாஸ்ட். அந்த 6 மணியிலிருந்து மறுபடியும் 12 மணி வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா டு, கடக்க. சரியா, இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லலாம். இது என்ன டைம் ஆகுது அப்படின்னா நம்ம இப்போ என்ன சொல்ல முடியும், 9 மணி 40 நிமிஷம்னு சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். When the minute hand is on the left hand side of the clock, left handல இருந்தது அப்படின்னால் எப்படி சொல்லுவாங்க, 6 hours to 12 hours, 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருந்தது அப்படின்னால் 2 அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி படிக்கலாம், 20 to 10 அப்படின்னால் 10 மணிக்கு 20 நிமிடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 20 minutes இருக்குது, எதுக்கு, 10க்கு. ஸோ 20 minutes to 10. ஒருவேளை இதே நேரம் 11 மணி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் இருந்தோம்னா என்ன சொல்லுவோம், 5 minutes to 11 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருவேளை இது 12லிருந்து 6 வரைக்கும் இருந்தால் என்ன பண்ணுவோம் பாருங்க. இப்போ இந்த வாட்சில் 4 மணி 25 நிமிஷம் ஆச்சு இல்லையா. இது எப்படி படிக்கலாம், when the minute hand is on the right hand side of the clock from 12 to 6, we read the time as, எப்படி படிப்போம், 25 minutes past 4 hour. சரிங்களா, 25 minutes past 4. ஸோ நிமிடமுள் கடிகாரத்தில் வலது பக்கம் இருந்தால் 12 மணி முதல் 6 மணி வரை எப்படி படிப்போம், 4 மணி கடந்து 25 நிமிடம் அப்படின்னு நம்ம படிப்போம். சரி, கன்வர்ஷன் ஆஃப் டைம். ஸோ நாள், மணி நேரம், நிமிடம், வினாடி. ஒரு விஷயம் நல்லா தெரியும் நமக்கு எல்லாத்துக்குமே, 60 செகண்ட்ஸ் வினாடிகள் சேர்ந்தால் ஒரு நிமிடம், 60 நிமிடம் சேர்ந்தால் 60 மினிட்ஸ் சேர்ந்தால் ஒரு மணி நேரம், 24 மணி நேரம் சேர்ந்தால் ஒரு நாள். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த விஷயத்தை நம்ம எப்படி படிக்கலான்னு பாருங்க. ஒருவேளை நம்ம நாள்ல இருந்து மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு 1 டே அப்படின்னு சொல்லும்போது 24 hours, 24 மணி நேரம் நம்ம சொல்லலாம். ஒரு மணி நேரம்னு சொல்லும்போது 60 நிமிஷம்னு சொல்லலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, 2 நாள் அப்படின்னு நம்ம 2 நாள்ல எத்தனை நிமிஷம் இருக்குதுன்னு சொன்னால் 2 பெருக்கல் 24 பெருக்கல் 60, இப்படிதான் நம்ம மினிட்ஸ் கணக்கிடுவோம். அதே போல செகண்ட் என்றால் மினிட்டிலிருந்து இன்டு 60. ஆனால் அதே நம்ம நாள், மணி நேரம், நிமிடம், செகண்ட் இதை தாண்டி பின்னோக்கி வரும் பொழுது செகண்ட்ல இருந்து வினாடி வந்தால் 60ஆல் வகுக்கணும். மினிட்ஸ்ல இருந்து ஆர் மணி நேரத்துக்கு வந்தால் 60ஆல் வகுக்கணும். மணி நேரத்திலிருந்து 4 இருந்தால் 24ஆல் வகுக்கணும். இதுதான் நேர அலகினை மாற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். சரி, இப்போ ஆர்டினரி டைம் அல்லது 12 hour ஃபார்மேட், 12 மணி நேர அமைப்பு. இதுல நம்ம வாட்சை பொறுத்த வரைக்கும் கடிகாரத்தில் 24 மணி நேரம் இருக்காது, 12 மணி நேரம் தான் இருக்கும். அப்ப அதுல நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஏஎம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஏஎம்னா தெரியாது, ஆஃப்டர் மார்னிங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆன்டி மெரிடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி மெரிடியம், ஆன்டி மெரிடியம் அப்படின்னா என்னது, விடிகாலம் 12 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை நம்ம ஏஎம்னு சொல்லுவோம். அதே போல பிஎம், பிஎம் என்றால் போஸ்ட் மெரிடியம். போஸ்ட் மெரிடியம் என்றால் மதியம் 12 மணிலிருந்து விடிகாலம் 12 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை நம்ம பிஎம் என்று சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், பட் அந்த அப்ரிவேஷன் ஏஎம் பிஎம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு குறைவு. இந்த கிளாக் எக்ஸாக்ட்லி 12 at night, 12 மணி இரவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மிட் நைட் என்று சொல்லுவோம். 12 மணி மதியத்தில் நம்ம நூன் என்று சொல்லுவோம். ஸோ கடிகாரத்தில் சரியாக இரவு 12 மணியை நள்ளிரவு என்றும் சரியாக பகல் 12 மணியை நண்பகல் என்றும் அழைக்கிறோம். சரிங்களா. அடுத்தது 24 மணி நேர அமைப்பு. இது ரயில்வேல, ஏர்வேஸ்ல, ஏர்வேஸ்னா ஃப்ளைட்லாம் போகும் இல்லையா, அந்த இடத்துல, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில், இராணுவத்தில், டெலிவிஷன், டிவியில், நெட்வொர்க், இவங்க எல்லாமே 24 மணி நேரம் கடிகாரத்தை அந்த நேரத்தை தான் பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா
இந்த மார்னிங்கில் நடக்குதா ஈவினிங் நடக்குதான்ற கன்ஃபியூஷனே வேண்டாம், ஏஎம் பிஎம் கன்ஃபியூஷனே வேண்டாம் அப்படின்ட்டு 24 மணி நேரம் கிளாக்கை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாயந்தரம் 5 PM அதை எப்படி எழுதுவாங்கன்னா 17 hours 17 மணி நேரம் அப்படின்னு எழுதுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 18 மணி அப்படின்னு சொன்னால் இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது சாயந்தரம் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். 6 மணி அப்படின்னா அது காலை என்று புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, டியூரேஷன் பிட்வீன் 2 given time instances, 2 நேரத்திற்கு இடைப்பட்ட கால இடைவெளியை காணல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா காலையில் 6 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எவ்வளவு மணி நேரம் நடுவில் இருக்குது, இடைப்பட்ட காலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த மணி நேரங்களை நம்ம எழுதி கொள்கிறோம். 6 மணி 7 மணி 8 9 10 12 மதியம் 1 2 3 4. அப்போ 6 மணியிலிருந்து 4 மணிக்கு போகிறதுக்கு முன்னாடி 6லிருந்து 12 6 மணி நேரம். இந்த 12 மணியிலிருந்து 4 மணி இன்னொரு 4 மணி நேரம். ஸோ மொத்தம் எவ்வளோ மணி நேரம் இருக்கு வருது? 10 மணி நேரம் இடைவெளி வருது. சரிங்களா? அப்போ 6 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் 10 மணி நேரம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் என்ன, முற்காலத்தில் எது மாதிரியான நேரங்களை கணக்கிட்டாங்க, நாம் எது மாதிரி வாட்சை பயன்படுத்திட்டு இருக்கிறோம், அந்த வாட்சில் நேரத்தை எப்படி நம்ம படிக்க வேணும் அல்லது சொல்ல வேண்டும், அடுத்தது 12 மணி நேரம் வாட்சு, 24 மணி நேரம் வாட்சு, இது எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.